வணக்கம் தோழர்களே! இது உங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம் பேசப் போகும் விஷயம், ஒரு இந்தியனாக நம்மை உள்ளுக்குள்ளே கையெழுத்த வைக்கும், நம்மை பற்றிய அதிமிக முக்கியமான சமீபத்திய சூழ்நிலை, இந்தியா பாகிஸ்தானுடன் எடுத்துக்கொண்டுள்ள கடுமையான முடிவுகள் பற்றியது. ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் இந்திய கடற்படை வீரர் வினய் நர்வாலும் ஒருவர். இவர் தனது திருமணத்தின் 7வது நாளில் தனது மனைவியுடன் சென்றிருந்தபோது இந்த கொடூரமான சம்பவம் நடந்தது. அவர் உயிரிழந்தபோது அவரது மனைவி கதறி அழுத காட்சிகள் நம்மை எல்லோரையும் பதற வைத்தது. ஒரு நாட்டை, அதன் மக்களை, அதன் வீரர்களை இப்படி கொடூரமாக தாக்குவது மன்னிக்க முடியாத செயல். அதற்கு பதிலாக இந்தியா இந்த முறை வெறும் கண்டனமோ, பதிலுரைமோ இல்லை, நேரடியாக செயலுக்குச் சென்றிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு சிந்து நதியின் வழியாக செல்லும் நீரை நிறுத்தி வைத்திருக்கிறது. இது மிகப்பெரிய முடிவு. செனாப் மற்றும் ஜீலம் நதிகளிலிருந்து தண்ணீர் பாகிஸ்தான் செல்லவே செல்லாது என்று முடிவு செய்திருக்கிறது மத்திய அரசு. இது வெறும் அரசியல் தீர்மானம் அல்ல. இது ஒரு நாட்டின் சகிப்புத்தன்மைக்கு இருந்த எல்லை முறிந்துவிட்டது என்பதற்கான அறிகுறி. நாமெல்லாம் தமிழர்களும் தான். ஆனால் அதுக்கப்பாறாக நாமெல்லாம் இந்தியர்கள். நம்முடைய வீரர்களை இப்படி அடிக்கடி இழக்கிறோம்னா, நாம் பார்வையாளர்களாகவே இருக்க முடியாது. இந்தியா எப்போதும் அமைதியை விரும்பும் நாடு. ஆனா அமைதியை குறைபாடாக நினைக்கிறவர்களுக்கு இது மிகப்பெரிய பதிலடி. இது ஒரு பெரிய போர் அல்ல. இது நம் குருதியை பருகும், நம் வீரர்களை கொன்ற ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை. இது நம்மை பாதிக்கும் போது நாம் அமைதியாக இருக்க முடியாது. நீர் என்பது தேவையா? ஆம். ஆனா அது நம்மை கொன்றவர்களுக்கு தேவையா? கடுமையான ஓகி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது இந்தியாவின் இந்த முடிவை எதிர்த்து பேசுகிறார்களே என்றால், அது நம் நாட்டின் நலனுக்கு எதிரானது. சமீபத்துல ஜமியத் உலமா ஹிந்து தலைவர் ஆஷத் மதானி சொன்ன வார்த்தைகள். தண்ணீரை எங்கே கொண்டு செல்வீர்கள் என்று கேட்கிறார். அவரால் உணர முடியவில்லை, நம் வீரர்கள் எப்படி குடும்பத்துடன் ஒட்டுண்டு அழுதார்கள் என்பதை. ஒரு மனிதனுக்கு மதம் முக்கியமா, மனிதனே முக்கியமா என்பதை நாம் இன்று கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாட்டுக்கு எதிரான வார்த்தைகள் பேசுவது யாராக இருந்தாலும் அது நாட்டின் ஒற்றுமையை கிழிக்கிறது. அதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் விழிக்க வேண்டும். இந்தியா இன்றைக்கு தண்ணீரை நிறுத்தியது நாளை வேறு ஒரு பரிமாணத்தில் பதிலடியாகும். நம் இராணுவம் தயாராகவே இருக்கிறது. நம் அரசியல் மற்றும் ஜனநாயக அமைப்புகள் விழிப்புடன் செயல்படுகிறன. ஆனா அதைவிட முக்கியமா, நம் ஒவ்வொரு இந்தியனும் விழிக்க வேண்டிய நேரம் இது. இது வெறும் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை இல்லை. இது நம்முடைய வீரர்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம் எதிர்கால சந்ததிக்காக நாம் எடுத்துக்கொண்ட நியாயமான தீர்மானம். நான், நீங்கள், நாம் அனைவரும் ஒரே பார்வையில் தான் இருக்கிறோம். நமது தாய்நாட்டின் பாதுகாப்பு முன்பாக எதுவும் முக்கியமில்லை. அதே நேரத்தில் நாம் நியாயம், மனித உரிமை, அமைதி என்ற எண்ணங்களை மறக்கக்கூடாது. ஆனாலும் அந்த அமைதி நம்மை அடித்துக் கொள்ளும் பயங்கரவாதிகளுக்காக காத்திருப்பது அல்ல. நண்பர்களே, இதற்கெல்லாம் நாம் தான் பதில் சொல்லணும். யாரையும் அடிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நமக்கு எதிராக யாராவது தூக்கினால் நம்முடைய குரல், நம் துணிவு, நம் அரசியல் திட்டங்கள், நம் சமூக ஒற்றுமை, இதையெல்லாம் ஒரே குரலாக கொண்டு வர வேண்டிய நேரம் இது. இந்தியாவுக்காக, நம் வீரர்களுக்காக, நம் நாட்டின் எதிர்காலம் மற்றும் பாதுகாப்புக்காக நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது. ஜெய் ஹிந்த்.